அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான கேள்வி. இது நிறைய வீடுகள்ல நிறைய பொண்ணுங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு அவளோட புருஷன் குடும்பத்துக்கு தேவையான காசு கொடுக்காம கஞ்சத்தனமா இருந்தா அப்புறம் அந்த மனைவி அவருக்கு தெரியாம அவரோட காசை எடுக்கலாமா கூடாதாங்கிறது தான். இது ஒரு ரொம்ப நல்ல கேள்விங்க. நிறைய பேருக்கு மனசுல ஓடிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு நம்ம மார்க்கத்துல ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்குதுங்க. என்னன்னா, கணவன் குடும்ப தேவைகளுக்கு போதுமான தொகையை கொடுக்காம கஞ்சத்தனம் செஞ்சா அவனுக்கு தெரியாம தேவையான அளவு அவனது பணத்தில் மனைவி எடுத்துக்கிறது குற்றம் இல்லைங்க. ஆமாங்க, இது குற்றம் இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எடுக்கிற காசு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைக்கு மட்டும்தான் இருக்கணும். சும்மா ஆடம்பர செலவுக்கு இல்ல கேளிக்கைக்காக எடுக்க கூடாது. தேவையான அளவு மட்டும்தான். ரொம்ப முக்கியமான குடும்ப தேவைகளுக்காக மட்டும்தான் எடுக்கணும். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்க இல்லையா? ஆமாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதுக்கு வழிகாட்டி இருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தாயார் ஹிந்த் ரலின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, என் புருஷன் அபூ சுஃபியான் ரொம்ப கஞ்சரா இருக்காரு. அவர் தெரியாம நான் காசு எடுத்தா அது தப்பா, என் மேல குத்தமான்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு போதுமானத நியாயமான முறையில நீயும் உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரிங்கிற பெரிய நூல்ல 2211 நம்பர்ல பதிவாகி இருக்குது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலி அவங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தெளிவு? அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனைவிக்கு தன் குடும்பத்தோட தேவைகளை நியாயமா பூர்த்தி பண்றதுக்கு உரிமை இருக்குதுங்க. ஆனா திருப்பவும் சொல்றேன், ஆட்டைய போடுறதுக்கோ இல்ல மத்தவங்க பொருளை திருடுற மாதிரி இல்ல. இது குடும்பத்துக்காக அவசிய தேவைக்கு மட்டும்தான். அதனால குடும்பத்துல நிம்மதி வேணுங்கிறவங்க இந்த வழிகாட்டலை சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. கணவன்மார்களும் கஞ்சத்தனம் பண்ணாம குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கேள்விக்கே அவசியம் இல்லாம போயிடும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நன்றிங்க.